ஆசீர்வாதத்தின் சுதந்திர வாழ். அவருடைய பேர் என்ன தெரியுமா? ரூத். ஆமென். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ரூத். அவ ஆசீர்வாதத்தின் சுதந்திர வாழ் என்றவனுக்கு பேருனா. ஆமென். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்கி கொண்ட ஒரு ரூத். பாருங்க, பஞ்ச காலத்தில் அடைக்கலம் தேடி மோபாபுக்கு சென்ற எலிமலேக்கின் குடும்பத்தில் இரண்டாவது மகனை விவாகம் செய்த ரூத். யாரேவா? பஞ்ச காலத்தில் அடைக்கலம் தேடி மோபாபு தேசத்திற்கு எலிமலேக்கின் குடும்பத்தின் இரண்டாவது மகனை விவாகம் பண்ணின சூத்ரம் பண்ணிக்கொண்ட ரூத். ரூத் என்றால் அர்த்தம் நட்பு, அன்பு, நட்பு. நட்பு. ரூத் என்றால் அர்த்தம் என்ன? நட்பு. தன் கணவனின் பூர்வ தேசத்தில் திரும்பினவள். தன் கணவனுடைய பூர்வ தேசத்துக்கு திரும்பினவள் தான் யாரு? ரூத். ரூத்தின் வாழ்வு வெறுமையாய் இருந்தது. ஒரு நாள் ரூத்தின் வாழ்வு எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. ஒரு நாள் அதை நிறைவாக மாற்றிவிட்டார். ஆமென். அதுக்கு முயற்சி தேவன் மாற்றினாலும் ரூத்து அதுக்கு அநேக முயற்சிகளை எடுத்தார். அடுத்து பாருங்க, துயரத்தில் இருந்த ரூத்து துதிகளுக்கு பாத்திரவாட்டியாய் மாறினார். துயரத்தில் இருந்த ரூத்து ஆனா துதிக்கு பாத்திரமா மாறினார். துயரப்பட்ட ரூத். அல்லேலூயா. துதிக்கு என்ன செய்தார்? உயர்த்தப்பட்டார். பாத்திரவானாய் அவள் மாறினாள். பார்ட் 1. திடமான தைரியத்தையும் தீர்மானத்தையும் எடுத்த ரூத். நம்ம ஒருபாடு பார்த்தோம். அவளுடைய தீர்மானம் எப்படி இருக்கல்ல? அவளுடைய தீர்மானம் என்ன செஞ்சிச்சு? அவளுடைய வாழ்க்கையை சூனியமாய் மாற்றிட்டு. அடுத்து ஓர்பாளை பற்றி பார்க்கவே என்ன செய்யல? முடியல. சிந்திக்கவே முடியல. ஆனா இந்த ரூத் திட்டமான சோதனம், திட்டமான தெரிந்தெடுத்து கொண்டார். எடுத்த தீர்மானம். அவள் திட்டமான தெரிந்தெடுப்பு எடுத்த தீர்மானம். பார்த்து, ஒரே வீட்டில் 2 மருமகள், ஒருத்தி சோதரம். ஒரே வீட்டில் 2 மருமகள் என்ன செய்து கொண்டார்கள்? பார்த்தார்கள். ஒரே வார்த்தையை 2 மருமகளுக்கும் யார் சொன்னா? நகோமி என்ன சொன்னா? மக்களே, என்னை விட்டு நீங்கள் பிரிந்து போங்க. நான் இனி ஒரு திருமணமாகி உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்று தர முடியாது. இது ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் இருவருக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா அதை கருதி ஓர்பாள் முத்தமிட்டு திரும்பி போய்விட்டாள். ஆனா ரூத்தோ நான் போக மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க. ஆமென். ஒரே நேரத்தில் 2 மருமகளுக்கும் ஒருத்தி வாழ்வடைய தீர்மானம் எடுத்தால், ஒருத்துடைய வாழ்வு திரும்பி வராத தீர்மானம். ரூத் ஒரு நாள் மொத்தமிட்டு போனா என்று இருக்கிறது. அப்புறம் அவனுடைய சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை குடும்பத்தில் அநேக நேரத்தில் பெண்களாகிய நாம் தீர்மானம் எடுக்கும் போது அநேக தீர்மானம் கவனமா என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். 2 பேருக்கும் ஒரே வார்த்தை வந்தது. ஆனா அந்த ஒருபாள் அந்த தீர்மானத்தை எடுத்துவிட்டு போய்விட்டாள். ரூத்து அந்த தீர்மானத்தை எடுத்து அவள் சொன்னாள், நான் போவதில்லை என்றாள். அவள் நல்ல தீர்மானத்தை எடுத்தாள். அவள் நல்லதொரு தீர்மானத்தை எடுத்து ஒரே விதமான தெரிந்து கொள்ளுதலை எடுத்தாள். ஒரே தீர்மானம் தான். ஒரே சோதரம்
தீர்மானம் ஒரே தெரிந்தது. இந்த முந்தி உள்ள அம்மாமாரு சொல்லுவாங்க, இந்த ரூத்த போல இந்த மண்ணுக்குன்னு எங்களை தந்தாச்சு, எனக்கு ஒன்னாலும் சோத்திரம், எங்களை எது செய்தாலும் இந்த மண்ணுக்கே வாழ வந்த நாங்கள் இந்த மண்ணிலேயே வாழ்வோம் என்று சவாலாக வாழ்வில் வந்த கஷ்டங்களை சகித்து, குடும்பத்தில் வந்த கஷ்டங்களை சகித்து நின்ற பெண்மணிகள் சில வருஷங்களுக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே டைவர்ஸ் எழுத போறது இன்றுள்ள பெண்கள். அப்ப ஒருபாடு ரூத்தம் இருக்கா இல்லையா? இருக்குதா? சோதரம், ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியவில்லை, ஒரு சின்ன வார்த்தையை தாங்க முடியவில்லை. இனி உன்னோட வாழ்ந்தது போதும், குடும்பத்துல வாழ்ந்தது போதும். கர்த்தருக்கு சோதரம். ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லிச்சான், என்ன உங்க பிள்ளைய நீயே வச்சு வளர்த்துக்கா, நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அவன் அந்த குழந்தைய எடுத்து அவன்கிட்ட கொண்டு கொடுத்துச்சேன், உன் பிள்ளைய நீயே வச்சுக்க, நானும் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. பாருங்க, ஒரு சின்ன விஷயங்கள் வரும்போது உடனே இந்த ஓர்பாடை போல திரும்பி போறதை யோசிக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா ரூத் சொன்னார், இல்ல, நான் திரும்பி போவதை பற்றி நீங்க என்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டாம் என்று சொன்னார். ஒரு தைரியமான வாழ்க்கை. என்னாலும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு நான் வந்தாச்சு, நான் திரும்பி போறதை பற்றி ஒரு நாளும் ஒரு காலம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்தவள் தான் யார்? ரூத். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரூத் சரியான தீர்மானம் எடுத்தாள். மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல் தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தாள். ஒருவாள் மாம்ச சித்தத்துக்கு, மாம்ச எண்ணத்துக்கு சொல்லுவாங்க இல்ல, ஆத்திரமா தீர்மானம் எடுக்க கூடாது, பொறுமையா தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாம்ச சித்தத்துக்கு, மாம்ச தீர்மானத்துக்கு அவன் ஒருவாள் சோத்திரம் தீர்மானம் எடுத்து போயிட்டான். ஆனா சோத்திரம் ரூத் சரியான தீர்மானம் எடுத்தாள். மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல் தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தவள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ரூத் 1, 16, 17. அதற்கு ரூத், அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு மாமி நகோமி சொல்லுறா, என் மக்களே என்னை விட்டு பிரிந்து போங்க. சில சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அந்த குடும்ப தலைவியாகிய அந்த மாமி சில வார்த்தைகளை பேசுவார். சில கஷ்டங்கள் வரும்போது பெற்றோர் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு எழுதி சில பாரங்களை சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா அம்மா மாரே? அதுல 2 பிள்ளைகளும் இருக்கும், 3 பிள்ளைகளுக்கும். எத்தனை பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அவ்வளவு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி இப்படி இருக்கணும்னா, சில பிள்ளைகள் ஆறுதலான வார்த்தையை பெற்றோர்கிட்ட என்ன செய்யும், பேசும். சில பிள்ளைகள் அதை கண்டுகிடவே சரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும். பல சூழல் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை அது வெளிப்படுத்தும் கஷ்ட நேரங்கள். இந்த ரூத் சோதரம், இந்த நகோமி ரூத்தும் ஒருபாளையை நோக்கி, மக்களே எது என்னால இயலாது என்று சொல்லி சில வார்த்தைகளை செல்லும் போது, அந்த நேரத்திலே கருத்தாய் தீர்மானம் எடுத்து, இனி நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி நான் என் சொந்த ஊருக்கு நான் வறுமையா போக கூடாது, வாழ்வோ தாழ்வோ நான் நகோமியோட தான் உட்கார வேண்டும் என்கிற தீர்மானம் எடுத்தவள் தான் ரூத். சொல்லுங்க, இன்னே காலகட்டத்துல ஒரு சின்ன விஷயம் குடும்பத்துல நடந்தா கூட, ஏன்னா நல்ல ஒரு ஸ்தோத்திரம் செல்ல புருஷன் மாதிரி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சோட வாங்கி குடிக்காங்க. அந்த செல்ல கொடுத்துட்டு இருக்கிறனால குடும்பத்துல ஒரு சின்ன உரசல்கள், சின்ன வார்த்தைகள், பிசகுகள் வந்தா உடனே இந்த பிள்ளைகள் யாருக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லுது தெரியுமா? தன் குடும்பத்துக்கு சொல்லுது. ஆமென் சொல்லுங்க.
சொல்லுங்க, சொல்றாங்க. அன்றைய உள்ளவர்கள் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அம்மாமார் அதை புத்தி சொல்லி கொடுக்கல. மக்களே, கஷ்டம் நஷ்டம் இருக்கும், நாங்களும் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்தோம், குடும்பம் நடத்தினோம், இருக்கோம், சகித்துதான் போக வேண்டும் என்று அம்மாமாரு சொல்லவில்லை. பிள்ளைகள் உடனே போன் எடுத்து, அம்மா நீங்க எப்படி நடந்த அப்படி நடந்த, உடனே வாங்குவளே நமக்கு வேண்டாம், வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன கஷ்டம் வந்தோட பிள்ளைகளும் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போக ஆசைப்படுகிறாங்க. ஆனா சொல்லுவாங்க எல்லாம் பிரிந்து போனா ஓர்வாளுடைய சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு நடக்கும். முதல் தரம் சோத்திரம், ஒரு அருமையான வாழ்க்கை. கஷ்டங்கள் உண்டு. இந்த ரூத்து அந்த இடத்துல இனி நான் திரும்பி போவதை என்னிடத்தில் பேச வேண்டாம். அவன் சபை கரங்களை தூக்கி இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்க முன்னால ஒரு மாமி மாமா உண்டானால் அவர்கள் தான் உங்களுடைய பெற்றோர். உங்க மேரேஜ் முடிஞ்ச பின் சொல்லுங்க, கையை தூங்க. இவ்வளவுதான். அல்லேலூயா, பேசலாம். அதுக்கு பின்பு ஒரு தாய் தகப்பன் உனக்குமா அம்மா அப்பா ஆக முடியாது. வேதம் அததான் சொல்லுது. சோத்திரம் சோத்திரம் எப்படி சொல்லுது? உன் சோத்திரம் தகப்பன் விடை என்ன செஞ்சு விடு, மறந்து விட்டு. அநேகர் பெற்றோர்கிட்ட மணிக்கூர் கணக்குல டைம் எடுத்து பேசுவாங்க. ஆனா வீட்டுல உட்கார்ந்து இருக்க மாமிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் கிடையாது, இந்த ஓர்வாளை போல விருப்பம் கிடையாது. பாருங்க, ஆனா ரூத் அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்லுகிறான்னு நீங்க கவனிச்சு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நல்ல கவனிங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களோட டச்சிங் ஆகட்டும். கேட்கிறவங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கேட்கிறவங்க நம்ம வாழ்க்கைக்கு அதை அபியாசம் பண்ணுவோம். நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து நீர் என்னிடம் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அவன் எந்த சூழ்நிலையில அந்த வார்த்தை மாமி பார்த்து சொன்னா, ஒரு கட்டின புருஷன் கிடையாது, மாமிக்கு ஒரு புருஷன் கிடையாது, நிலையான இடம் கிடையாது. பெத்லகேம் விட்டு எங்க போனாங்க? மோபாபுக்கு. மோபாபுல இருந்து திரும்பி எங்க வராங்க? பெத்லகேமுக்கு. நிலையான ஒரு சூழ்நிலை கிடையாது. ரெண்டு விதவைகள். அந்த இடத்திலும் நான் யார் என்பதை தீர்மானம் எடுத்து தன் மாமியோடு ஒத்து நின்றவதான் ரூத். கையை தூக்கி ஹல்லேலூயா. அன்பான நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தை போல நம்ம தீர்மானம் எடுக்கணும். வாழ்விலே வாழ்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம பெற்றோர் வருவதற்கு முன்ன நம்ம அழுகுற குரலுக்கு சத்தம் கொடுக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரு? நகோமி தான். ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை. இரண்டாவது பாயிண்ட் அவன் என்ன சொல்லுகிறா? வாசிங்க. என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நல்லா பாருங்க, தீர்மானம். இனி என்னோட நீ பேச வேண்டாம், நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். நல்லா கவனிங்க. உங்க ஐடி, உங்க பிறந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும்? உங்க பேர்ல கூட நாம யாருக்க பேர் இருக்கும்? அப்பா எப்போ? கல்யாணத்துக்கு முன்னால. கல்யாணம் கழிச்ச பிறகு எந்த அட்ரஸ்ல வருது? உங்க புருஷனுக்கு பேர். புருஷனுக்கு பேர் பக்கத்துல நாம யாருக்க பேர் வருது? தகப்பனுக்கு பேர். அப்படிதானே? அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கான். பாருங்க, அப்போ அதிலிருந்தே உன் தாயிடம் முற்றிலுமா மறக்காட்டாலும் அன்பு வைத்திருந்தாலும் ஒரு உரிமை உன்னுடைய வந்து பிற்காலத்தில் உண்மையான ஒரு உரிமை யாருக்கு வீட்டுக்குள்ள வருது? உன் புருஷன் வீட்டுக்குள்ள வருது. ஆமென். அப்பா அவர் சொல்லுகிறா. இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது வாசிங்க. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும்
சொல்லுவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நல்லா கவனிச்சீங்கல்ல தேவ பிள்ளை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவன் நல்ல தீர்மானம் எடுக்க, நான் போக மாட்டேன், நான் என் தகப்பன் வீட்டு என் தாய் வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆமென். சோத்திரம் சோத்திரம். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக கசப்புகள், அநேக வைராக்கியங்கள், அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா நாம் எடுக்கிற தீர்மானம் இந்த மாமியோடு, மாமனோடு, குடும்பத்தோடு, கணவனோடு, புருஷனோடு, கணவனோடு, சொந்த பந்தத்தோடு நாம் இணைந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு கொடூர ஒரு மாமியா இருந்தாலும், அதான் வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு விதவை என்ன செய்தாலாம், அப்பப்பே கூப்பிட்டாளா, எனக்கு நியாயம் செய், எனக்கு நியாயம் செய்யணும். அவன் எழுந்திருந்தான் என்று இருக்கிறார். அப்ப கொடூர ஒரு மாமி, ஒரு கொடூர ஒரு குடும்பமா இருந்தாலும் நாம் நடக்கிற சூழ்நிலையில நமக்கு அனுகூலம் பண்ணவர்கள் நடத்துவார். கலங்களை தூக்கி ஹalleluya. அதான் சோத்திர ஷிம்ஷோன் சொல்லும்போது சொன்னான், பச்சிக்கிறவனிடத்திலே தேனும் பலவானிடத்திலே மதுரம். நம்ம நினைக்கும் நம்ம மாமி கொட்டுவ, நம்ம புருஷன் கொட்டுவ, எங்க குடும்பம் கொட்டுவ. இல்லைங்க, அதே இடத்துக்குள்ள கட்ட வச்சு ஆசீர்வதிக்க முடியும். ஒற்றுமில்லாத இருந்த இடத்திலே ரூத்து நீ மாத்திரம். நல்லா கவனிங்க, சொல்லுவாங்க எல்லாம் பிடிச்சா இவ நல்ல ஒரு புளிய கம்ப பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்கல்ல? இந்த ரூத்து என்ன பிடிச்சிட்டு இருந்தது சொல்லுங்க? புருஷன் இருக்கானா, இல்ல மாமா இருக்கானா, இல்ல கொழுந்து இருக்கானா, இல்ல நகோமி வாலிபமா, இல்ல வயசு சின்ன முதியவள். அப்ப நான் வந்த நகோமியை விட்டு போகல, இல்ல தேவன் என்னை இந்த மண்ணுக்கு தான் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் என்னை இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்தார். இதுல நான் என்ன செய்யணும், நிற்கணும் என்று தீர்மானம் எடுத்தார். அவர் சொல்லுகிறார், இரண்டாவது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அப்ப பாருங்க, அதுக்கு முன்ன அவ என்ன தெய்வத்தை ஆராதித்தாளோ, அதுக்கு முன்ன அவ என்ன காரியத்தை சிந்திச்சாலோ அது பெரிதல்ல. ஆனா இங்க வந்த பின்பு அவங்க தெய்வத்தை அவ ஏற்று அவ சொல்றா, உம்முடைய தெய்வம் என்னுடைய, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த உரிமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஹalleluya. பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், வேதனைகள் வரும், விபரீதங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், வித்தியாசங்கள் வரும். ஆனாலும் அந்த எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க. அடுத்து வாசிங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஒரு நிமிஷம், இந்த நகோமி வயதான ஒரு நகோமி, ரூத் இளம் பெண். அவன் சொல்றான், நீ மரணமடைய இடத்தில் நானும் மரணம். ரெண்டு பேரும் ஏசப்பா ஒரு நாள் உயிர் எடுப்பாங்களா? முடியாதுல்ல. நகோமி வந்து மரணம் அடைஞ்சிட்ட ரூத் சூசைட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அவளுக்கு நம்பிக்கை, நீ மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்தேன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படும். நம்பிக்கை பார்த்தீங்களா? நீ மரணம் அடைஞ்ச நான் மரணம் அடைவேன், நீ அடக்கம் பண்ற இடத்துல நானும் என்ன செய்வேன், அடக்கம் பண்ணப்படும். தேவ பிள்ளைகளே, இது வாழ்க்கையில் இருக்கிற அநேகர் கேட்க வேண்டிய காரியம் ஒன்று, நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டு, நான் வாழ்க்கையில கண்டுபிடிக்க வேண்டும். பாசம்தான், நேசம்தான் ஒரு கால கட்டவர். அன்பான சபை கரங்களை தூக்கி அல்லேலூயா. பாருங்க, ஒருவளை பற்றி இல்ல, எல்லாரும் இதுல வாழ்க்கையில அனுபவிச்சவங்க இருப்பீங்க. அப்படியே ஒரு எல்லாரும் நிமிர்ந்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்து 2-3 பிள்ளைகள் ஆயிடுச்சு, குடும்பத்துல கஷ்டம் வந்துச்சு. இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு நேசித்து வளர்த்த அம்மா வீட்டுக்கு போறோம். எவ்வளவு நாள் உங்களை நேசித்து பார்ப்பாங்க? சொல்லுங்க சபையே.
எவ்வளவு நாள் நேசிப்பாங்க? ஒரு வாரம் நேசிப்பாங்களா? 3 பிள்ளைக்கு சாப்பாடு இடணும், 2 பிள்ளைக்கு சாப்பாடு இடணும், புருஷனுக்கு சாப்பாடு இடணும், இவளுக்கு சாப்பாடு இடணும் அப்படின்னு கணக்கு பார்த்து கொட்டிடுவாங்க. ஒரு தியானை போல பேசுகிற தாய் தேளை போல அனுபவிச்சுங்க. யாராவது உண்டா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரும் அனுபவிக்கலையா? தாராளம் நான் கதை கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பெற்றோருடைய கதையை நான் கேட்டிருக்கேன், அநேக பிள்ளைகளுடைய கதையை கேட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு போனா பெற்றோர் மேரேஜ்க்கு பிறகு கை கொடுக்க மாட்டார்கள். வாழ்ந்திருந்து நல்லா இருந்தா வாரி கொண்டு வாழ்ந்திருக்கிற பிள்ளைக்கு கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க சபையே. அல்லேலூயா. இது உண்மையான கதை. அதனாலதான் ரூத் புரிஞ்சிச்சு, நான் போனாலும் என்னோட அம்மா வீட்டு அப்பா வீட்டு போனாலும் என்னால மதிப்பாங்க கிடைக்காது. ஒரு நாள் போனவளுக்கு மறு பகலே அவளுக்கு இல்ல சரித்திரம். அப்ப நான் என் ஊருக்குள்ள என் மாமியோடு நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று தீர்மானம் எடுத்தேன். நீ சாகுற இடத்துல நான் சாகு, உன்னை அடக்கம் பண்ணுற இடத்துல என்ன அடக்கம் பண்ணட்டு என்று தீர்மானம் எடுத்தவள் ரூத். அடுத்த வாசிங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். அப்ப இந்த 2 பேருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையில 2 பேருக்கு இருதயத்துக்குள்ள தெய்வ பயம் யாருக்குள்ள இருந்து? ஓர்பாளுக்குள்ள இருந்தா, ரூத்துக்குள்ள இருந்தா? யாருக்குள்ள? ரூத்துக்குள்ள. அவ சொல்லுறா, சோத்ரோ நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். வாசி. மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் பிரிச்ச முடியாது. அடுத்தவ சொல்லி தேவனை சாட்சி வைக்கிறான். அப்ப அவளுக்குள்ள ஒரு தெய்வ பயம் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. நான் கேட்கிற சபையே, நான் அநேக பிள்ளைகள் ஆண்டோட கிருபையால ஒரு ஊழியக்காரியா இருக்கிறபடியால அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க நிறைய காரியங்கள். அநேக மாமிமார் அநேக கதைகள் சொல்லுவாங்க. நானும் மாமி இருக்காங்க, மருமகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் நான் சொல்றது என்னன்னா, மாமிக்கு திருப்தியா ஒரு மருமக நடந்து கொள்ள முடியாது. மருமகளுக்கு திருப்தியா ஒரு மாமி நடந்து கொள்ள முடியுமாமா? முடியாது. ஆனா மனசாட்சிக்கு உண்மையாய் நடந்து கொள்ள முடியும். கைகளை தூக்கி ஹல்லேலூயா. மனசாட்சி நாம் அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண கூடாது. நான் அவங்களுக்கு நான் என்னுடைய மாமி என்னுடைய மாமன் நான் பார்க்க வேண்டிய கடனாளி என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அவன் சொல்லுறா, தேவன் அதற்கு சரியாகவும் தேவன் அதற்கு அதிகமாகவும் எனக்கு என்ன செய்வார், செய்ய கடவுள். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, குடும்பத்துல சமாதானம் கேடு அன்பு தாட்சி வந்த உடனே விட்டுட்டு நான் பிரிந்து தாய் வீட்டுக்கு சூழ்நிலை நிமித்தம் போவோமானால் தேவன் அதிகமாகவும் அதுக்கு சரியாகவும் செய்வார். இது ரூத்து. அல்லேலூயா சொல்லுங்க. 2:17 முடிஞ்சுச்சா? முடிஞ்சு. 2 உழைக்கும் ஒரு வாழ்வு ரூத்துட்ட என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? உழைக்கிற ஒரு வாழ்வு, கடின உழைப்பு. கர்த்தர் நல்லவர். கடின உழைப்பு. கடந்த நாள்ல ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ மாமி சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு வெளியில போயிட்டு வந்து கழுவலான்னு அப்படி யோசித்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு பாத்திரம் தானே மருமக கழுவிட்டுன்னு யோசித்தாங்களோ அதை எனக்கு சரியா அந்த தெரியல. ஆனா அதுல ஒரு மாமி சாப்பிட்ட தட்டு மாத்திரம் இருந்ததுதான். அந்த பொண்ணு போய் கேட்டா புருஷன்ட்ட, இந்த பாரு ஒரு கொம்பை சாப்பிட்ட தட்டை கழுவதற்கு நான் அந்த வீட்டுக்கு என்ன செய்யல சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தட்டு கழுவதற்கு ஒரு மனம் என்ன செய்யல, ஒத்து உழைக்கல. அல்லேலூயா.
இந்த ரூத் கடின உழைப்பு உழைத்தவள் என்று வேதம். தன் கைக்கு நேரிட்டது எதுவோ அதை தன் முழு பலத்தோடு செய்தாள். அவளுக்கு கைக்கு எது நேரிட்டதோ முழு பலத்தோடு என்ன செய்தாள்? அவள் செய்தா. பாருங்க, ஒரு ரூத்து சோதர தன் மாமிய வீட்டுல உட்கார வச்சுட்டு சோத்திரம் கோதுமை மணி நெல் பறக்க கோதுமை பறக்க வெளியே என்ன செய்தான்? போன கதிர் பிறக்க போகவில்லை. ஒரு விழுகிற கீழே விழுகிற ஒவ்வொரு கோதுமை மணியை பிறக்க என்ன செய்தான்? போனோம். ஆனா நம்ம என்ன செய்வோமானால் வாலிப பிள்ளைகளை வீட்டுல இருத்திட்டு மாமி வெளியில என்ன செய்வோம்? இறங்கும். அப்படிதானே நம்ம வீட்டுல நம்ம குடும்பங்கள்ல நடக்கிறது என்னன்னா, மருமகளே நீ உட்கார்ந்துக்க, நான் போய் என்ன செஞ்சுட்டு வரேன்? கதை பிறக்கிறேன். ஆனா அவ செய்த பாருங்க, தன் கைக்கு நேரிட்டது எதுவோ அதை தன் முழுவலத்தோடு செய்தார். மருமகளே மாமியை கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த குடும்பத்துக்கு முழு பொறுப்பு மருமவா. மாமியை போஷிக்க வேண்டியது அவ போஷித்தார். அற்புதமான ஆரம்பமா இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் உழைக்க ஆரம்பித்தவள் ரூத். அல்லேலூயா. அற்புதமான ஆரம்பம் தான். 2 வித்தவைகள். ஆனா அந்த வித்தவைகள் 2ம் அந்த இடத்துல சோத்திரம் வாழ்ந்து காட்ட ஆரம்பித்தாங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 இருந்து 6 வரை வாசிங்க. நல்லா கவனிங்க. முதல் ஆகாரத்தை தண்ணீர்லயே போடு. முதல் நல்லா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அது பிரதிபலன் எப்ப காணுவேன்? வாசிங்க. அநேக நாட்களுக்கு பின்பு அந்த பலனை காண்பாய். இந்த ஒரு கதிர் பிறக்க ஒரு மணி கோதுமை மணியில நீங்க போய் பிறக்கி இருக்கீங்களான்னு தெரியாது. முந்தி உள்ளவங்க பிறக்குவாங்க. நாங்க என்ன வயல்ல போய் எங்க சொந்த வயல்ல அறுத்த பின்பு நம்மள என்ன செய்வாங்க? பிறக்க விடுவாங்க. அந்த ஒவ்வொரு நெல்லு பிறக்க விட மாட்டோம். நெல்லு கடுக்கத்துல பிறக்க காய்ச்சா எங்காவது கோர்வையா பிறக்கத பிறக்கி அழகா போட்டுட்டு சொல்லுவோம், பிறக்கணும்னு சொல்லுவோம். கத்திர சோத்ராங்க ஒவ்வொன்னா பிறக்கணுமா? பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க சத்தமா. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. பங்கிட்டு கொடுக்க கற்றுக்கொண்டாய். சொல்லுங்க, எல்லா தமிழை போல எனக்கு 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 எனக்குன்னு சொல்லுவாங்க இல்ல. பங்கிட்டு கொடுக்கிறவன் பூமியில என்ன நடந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டான். ஒருவனுக்கு பயம் வந்து ஓடிட்டா, ரூத்துக்கு பயம் வரல. மாமி வீட்டுல உட்கார வச்சுட்டு ஆகாரத்தை என்ன செய்தவள்? கொடுத்தவள். அடுத்து வாசிங்க. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் மரம் கிடைக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். சூழ்நிலையை பார்த்தா வாழ்ந்துவிட முடியாது. ஆமென். கர்த்தரை பார்க்க வேண்டும். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஒரு நிமிஷம் ரூத் வாழ்ந்திருப்பா என்று ஓர்மா நினைத்திருந்தால் போக மாட்டார். ஆனால் சோத்ரம் ரூத்துடைய திட்ட நம்பிக்கை ரூத்த வாழ வைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இந்த வசனம் சொன்னது. கடைசி வாசித்த வசனத்தை வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக வித்தம் என்னவென்றும் நீ அறியா. உன்னுடைய
தெரிய நம்ம எடுத்த தீர்மானம் அவளை தெரிய வைத்தது. கைகளை கட்டி கொண்டிருந்தால் ஒன்றும் வாய்க்காது. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்க வேண்டும். அவ ஒரு மாமிய வீட்டுல வச்சுட்டு வெளியே ஜாக்கிரதை உள்ள பெண்ணா இறங்கினா. சோத்திரம். நேர பாருங்க, கையை கட்டி கொண்டு சோத்திர வீட்டுல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சோம்பேறிய போல இருப்பாங்க. ஒவ்வொரு வீடு வீடா யாரை குண்டனி பேசிட்டு திரும்பாங்க. ஒவ்வொரு போனை எடுத்து ஒரு ஆளுக்கு 1.5 மணிக்கூர் 1 மணிக்கூர் பேசுவாங்க. போன்ல என்ன பேசுவாங்க பாருங்க. அப்படி இருக்க கூடாது. கைகளை கட்டி கொண்டிருந்தால் ஒன்றும் வாய்க்காது. தன் வேலையில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா. நீதிமொழி 22:29 வாசிங்க. நீதிமொழி 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனே நீ கண்டால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். அவன் யாருக்கு முன்ன நிற்க மாட்டான்? நீசருக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான். ஜாக்கிரதை உள்ளவன் யாருக்கு முன்ன நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்னாக நிற்பான். அவன் ராஜாக்களுக்கு முன்னாக என்ன செய்வான்? நிற்பான். ஆமென். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? சோத்திரம். வாசிங்க ஃபர்ஸ்ட். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். ஹalleluya. 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 சோத்திரம். ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம எப்ப எடுக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். புருஷன் எழுப்பி குளிச்சு படைச்சி அவனே காப்பி எடுத்து குடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமா? அதான் நம்ம எழுப்பி நம்முடைய கடனை முடிக்கணுமா? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பேசலாடாமே. இன்னைக்கு காலை எப்படி வந்திருக்கு தெரியுமா? மருமக பிள்ளை பெத்தா பிள்ளைய பார்க்க வேண்டியது யாருக்கு கடமையா இருக்கு? மாமிய கடமையா இருக்கு. ஒரு மோனுக்கு பிள்ளை நீ பாரு அப்படின்னு முந்தி அப்படி அல்ல. தன் பிள்ளையை தானே என்ன செய்யணும்? வளர்த்தணும்னு. இப்ப அப்படி இல்லை. இப்படி வந்திருக்கிறது மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளை நல்லா கவனிங்க. இந்த வசனம் மறுபடியும் ஒருக்க உங்க காரியத்துக்காக வாச சொல்லு. வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் காலமே எழுப்பி என் கடமை எப்படி செய்யணும்? என் பிள்ளைகளை என் புருஷன் ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுக்கணும். என் வீடு வாசல் கடந்த நாள் ஒரு இதுல போட்டிருந்தாங்க. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள யாரையும் மெத்தையில வந்து கிடந்திருக்கு. அவ்வளவு அந்த அந்த ரூம் என்ன செஞ்சிருக்குது? சுத்தமா இருந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த சோம்பேறிட்ட வீட்டுல மெத்தையில உறங்க வர்றது. அப்ப ஜாக்கிரதை உள்ளவன் யாருக்கு முன்ன நிற்பான்? ராஜாவுக்கு முன்னே நிற்பான். நீதிமொழி 14ஆம் அதிகாரம். நீதிமொழி 14:23 வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சக்கல நீங்க ஒரு குண்டை தோண்டி 2 கீரை வித்து போட்டாலும் அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும். ஆனா வாயின் பேச்சு வறுமையை மணிக்கூரா போன் பேசி வீடு வீடா கதை பேசினா இந்த வார்த்தையை கர்த்தர் கவனமா கேட்டுட்டு இருக்காரு. நீ யாரை பற்றி பேசுற, என்ன பேசுறேன்னு இந்த வார்த்தையை திருப்பி வறுமையை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நம்ம வார்த்தையில் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை சோதனை. இதுக்கெல்லாம் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு திருப்பி விளக்கம் தருகிறேன். ஆமென். 3 தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். ரூத் யாரை சார்ந்து வாழ்ந்தவன்? தேவனுடைய மனதில் அவ சொல்லுகிறா, உம்மோடுதான் நான் இருப்பேன். நீர் மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன். ஒரே இடத்துலதான் அடக்கும். உமக்கு இருக்கிற இடத்துல எனக்கும், எனக்கு இருக்கிற நீ உம்ம அடக்கிற இடத்துல என்னையும் அடக்குவாங்க. ஆனா இருதயத்தில் அவ யாரை சார்ந்திருக்கலாம்? என் தேவன் எங்கள் 2 பேரையும் நடத்துவார். அப்படி என்று அவன் யோசித்தார். ரூத்தின் வாழ்வு
தேவனை சார்ந்திருந்தது. நகோமி என்ன செய்யல? சாரல்ல. பேசினா, வானை சொன்னா, அவருடைய இருதயத்துல இருந்திருக்கலாம், ஆண்டவரே எங்க 2 பேரையும் நீர் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். எங்க 2 பேரும் நீர் என்ன செய்யும்? நடத்தும். சார்ந்திருந்தது. நகோமியை சார்ந்தல்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவர் சொன்ன வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப அவ இருதயத்துல யாரு சார்ந்தா? தேவத்தை சார்ந்தா. நகோமியை பார்க்க வேண்டிய கடமை ரூத்துக்கு மேல வந்ததுக்கு ரூத்துக்கு புரிஞ்சிச்சு. அதனால அவ தேவனை சார்ந்தாள். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய். இவ யாருக்கு செட்டைக்கு கீழ அடைக்கலம் வைக்கிறா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப அவ வந்து தேவனுடைய செட்டையின் கீழ. சோதரன் நகோமியும் இந்த ரூத்தும் மனதுல ரூத்து நினைச்சாங்க, நகோமியை நான் தான் இனி பார்க்கணும் அப்படின்னு இருதயத்துல தேவனை என்ன செய்தார்? விசுவாசித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 19:9-10. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் பயிரின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும். யாருக்கு? எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயா? பரதேசிக்கும் விட்டு விட வேண்டும் என்று தேவன், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய கட்டளை. ஆமென். அறுக்கிற நேரத்துல கீழே தொழிகிற கோதுமையோ அந்த கதிர் கீழே தொழியதையோ நீ என்ன செய்யாத? எடுக்காத, பிறக்காத. அது யாருக்கு? ஏழைக்கும் எளியவனுக்கும். இந்த கட்டளை யாருக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு? ரூத்துக்கு தெரிஞ்சிச்சு. அவளுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. எப்படி? நான் கோதுமை பறக்காவது எங்க மாமிக்கோ நானும் என்ன செய்வேன்? சோத்திரம் பிழைக்கலாம். நம்ம இந்த பைபிளை வாசிக்கிற பின்னால உங்களுக்கு சொல்லிதானே, கோதுமை பிறக்கு கொண்டு தன் மாமியிடத்துல படியெடுப்பான், கொண்டு கொடுப்பான். ஆமென். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு சம்பளம் எப்படின்னு யாருக்கு தெரியாது? பெத்த தாய்க்கு என்ன செய்யாது? தெரியுமா? தெரியாது. சொல்ல மாட்டாங்க, சொல்ல விட கூட மாட்டாங்க. சோத்திர மருமகளுக்கு எவ்வளவு சாலரின்னு யாருக்கு தெரியாது? மாமிக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவளுடைய இருதயத்துல இந்த தேவனுடைய கட்டளை அவளுக்கு தெரியும். சிந்தியதை பறக்க கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அதை எடுக்க வேண்டும். வயலில் உள்ள திராட்சை ரசமா, திராட்சை சோத்திர பழம், வயலில் விழுகிற கோதுமைகள் எடுக்க கூடாது. சிந்தியதை எடுக்க கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அதற்கு சொல்லி என்ன செஞ்சிருந்து இந்த கட்டளை, இந்த தேவ கட்டளை யாருக்கு தெரியும்? இந்த ரூத்துக்கு என்ன செய்யும்? தெரியும். அன்பான சபையே, நாமும் அப்படிதான் ஏழை எளியவர்களை இருதயத்தில் என்ன செய்யணும்? நினைக்கணும். உங்களுக்காக திறப்புல நிற்கிறவர்களை நீங்க நினைக்கணும். இப்ப எப்படி யாரை நினைப்பாங்க தெரியுமா? ஒரு சந்தோஷம், ஒரு அவசரம், ஒரு காரியம் வரும்போது 2 குடும்ப ஃபேமிலிக்காரங்களே என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. ஏழை எளியவர்களை என்ன செய்ய மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. சரி, இரண்டாவது வாசிங்க சங்கீதம் 63:7. 63:7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஒரு துணை அவளுக்கு புரிஞ்சு, எனக்கு ஏசப்பா எனக்கு யாரா இருப்பாங்க? துணையா
நினைச்சிட்டா நகோமி உலக பிரகாரமா ஒரு துணையா இருந்தாலும் எனக்கு அப்பா எனக்கு யாரா இருப்பாங்க? துணையா இருப்பாங்க. அந்த 91:4 பாருங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் உண்டு. அவளுக்கு தெரிஞ்சிச்சு, என் அப்பா என்னை காப்பாங்க, என் அப்பா என்ன கூட இருப்பாங்க, என் அப்பா என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்தவள் தான் யாரு? ஒரு ரூத். 4 கீழ்ப்படிதல் உள்ள வாழ். 4வது ரூத்துட்ட இருந்த நல்ல குணம் என்னது தெரியுமா? கீழ்ப்படிதல். இன்னைக்கு மாமி உட்கார்ந்து மருமகளே நீ செய்தது தப்பாக்கும் அப்படின்னு சொன்னா கிச்சன்ல மறுநாள் பாத்திரம் எல்லாம் பொத்து பொத்து இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்படி செஞ்சது சரியில்லைன்னு சொன்னா நாளை அதை விட மிஞ்சி என்ன செஞ்சிடும் இருக்கும். ஆனா இந்த ரூத்து கீழ்ப்படிதல் உள்ளதை கற்றுக்கொண்டார். என்ன கீழ்ப்படிந்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? சுகமாய் இருக்கும்படி சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? ஆமா, நான் மாமிக்கு நகோமிய பேசும்போது சொன்னேன், எப்பானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அன்பான மாமிமாரே, உங்க மருமகளுடைய சௌக்கியத்தையும் சுகத்தையும் தேட வேண்டியது நீங்க. இந்த பிள்ளை எதிர்காலத்தை சொல்லிக் கொடுக்கணும். மக்களே, நீ சும்மா இருக்கிறது நேரம் இதை செய்யலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், எப்படியாவது ஒரு கையில காசு வரக்கு நீ ஏதாவது பண்ணலாம். சௌக்கியத்தை தேடி கொடுக்கணும். எதை பண்ணிக்க, அதை பண்ணிக்க, இப்படி சொல்லி கொடுக்கணும், தேடி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மருமகளுடைய கடமை கீழ்ப்படிய வேண்டியது. முதியோர் இடத்துல என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அவங்ககிட்ட நிறைய பேசி பாருங்க. அவங்க வாழ்ந்து வந்த காரியத்தை ஞானமா என்ன சொல்வார்கள்? வாசிப்பா. நீ போவாசின் வேலைக்காரர்களோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? மொத்தம் சொல்லி முடிக்கா, நீ போவாஸ் நம்ம உறவின் முறை உள்ளவன். சோதரம். அவன் நம்முடைய உறவின் முறை உள்ளவன். யாரு? போவாஸ். அவளுக்கு அந்த போவாஸ் நமக்கு உறவின் முறைன்னு சொல்ல தெரியுமா? அவளுக்கு தெரியாது. ஆனா இது சொல்லி கொடுத்தது யாரு? மா. அடுத்து இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொள். எல்லாம் கவனிங்க. இன்னும் அவன் ராத்திரி வந்தா அவங்க அனுபவம் உள்ளவங்க. அனுபவசாலி யாரு? நகோமி. அவ சொல்றா, மகளே, இன்னும் இந்த சோத்திர களத்துல கோதுமை என்ன செய்வான்? தூற்றுவான். நம்ம சொல்லுவோம், நம்ம பாசையில களை நடுகிறோம் அப்படி சொல்லுவோம். அப்படிதானே இன்னைக்கு வயல்ல களை வைக்கணும், நெல் வச்சது ஞானம் நடுவோம் சொல்லுவோம். அப்படிதானே? ஆனா அந்த பாசையில அவன் களத்துல கோதுமை என்ன செய்கிறான்? தூற்றுவான். நீ குளித்து. அப்படிப்பட்ட நாள் அவன் ராத்திரி எங்க இருப்பான்? அவன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டான்? போக முடியாது. அப்ப நீ என்ன செய்? ஃபர்ஸ்ட் குளித்து எண்ணெய் பூசி. இல்ல கவனிங்க தேவப்பிள்ளை, ஒரு வார்த்தை வந்தனால செல்லதான் செய்யும். சில வாலிப பிள்ளைகளும் சரிதான். சிலவங்க பாருங்க வீட்டுல சோதனம் ஒரு நீட்டில்லாத சில நேரத்துல என்ன செய்வாங்க? தீ முந்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்ல தீ வச்சா தீ பத்தா. இன்னைக்கு எந்த வீட்டுல துணி இல்ல, யாருக்கு இல்ல, போய் பார்த்தா சோதனை சவளி கடை எல்லாம் எங்க என்ன செய்யுது? ஓபன் ஆகுது. 3 பீரோ 4 பீரோ இருக்குது. ஆனா அவங்க துணிக்கு அழுக்க பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன செய்ய மாட்டான்?
கடந்த சில நாள்ல ஒரு வீட்டுல எடுக்கிறது குறவே இருக்காது, கட்டுக்கட்டா எடுப்பாங்க. எனக்கு தெரியும், நம்ம சபையில தான் எடுத்தாங்க. எடுத்து ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் அலவிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பேரை உண்டு, அதுல தொங்க வச்சிருக்க. ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல 3 வருஷம் 4 வருஷம் எடுத்துட்டு அந்த வருஷம் முடியுதுன்னா அந்த தேவையெல்லாம் தொங்கும். கூட்டா கூடி பார்த்தா அடுத்து தூக்கி அதை எல்லாம் அப்புறம் தூக்கிட்டு ஒரு தீ குச்சி வச்சு தீ கொளுத்தி விட்டுருங்க. என்னன்னா அளவு அவங்களால முடியல. அளவு கஷ்டம். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ முதல்ல என்ன செய்யணும்? குளித்து. ரெண்டாவது என்ன செய்யணும்? என்ன போசு? கஷ்டத்தை வெளியில உள்ளவங்க அது தேவை இல்ல. கத்துட்ட உன் கண்ணீரை விடு. என்ன போசு? உன் வஸ்திரங்களை முடித்துக் கொண்டு அந்த களத்திற்கு போ. உன் வஸ்திரங்களை முடித்துக் கொண்டு அந்த களத்துக்கு போ. நான் கேட்கிறேன், இந்த 3 காரியத்தை நகோமி சொல்லட்டா ரூத்துக்கு தெரியாதா? என்ன தேய்ச்ச தெரியுமா தெரியாதா? நம்ம சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும். குளிச்ச தெரியுமா தெரியாதா? தெரியும். வஸ்திரம் கட்டணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். யா அப்படி சொன்னாருங்க, சொல்லுங்க மருமகளே. அந்த ரூத் உன்னை விரும்பத்தக்க, நீ அழகுள்ளவளாய் அழகுள்ள விஷயத்துட்டு அழகுள்ளதாக ஆமென் சொல்லுங்க. சில மாமிமார் என்கிட்டயே சொல்லியிருப்பாங்க, இங்க பாருங்க என் வீட்டுல வாழ வந்தவளுக்கு தலைவிதிய பாருங்க, என்னென்ன அருமையான துணியெல்லாம் எடுத்துட்டு போறானா, என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல எதிரியே சொல்லி அழுவாங்க. ஆனா சில மாமிமார், நீ எந்த இடத்துக்கு நல்ல விஷம் போடு, நல்ல துணியை உடுத்துட்டு நல்ல மாதிரி வெளியில வா, ஆனாலும் அப்பவும் அந்த மாதிரி அவளுக்கு எரிச்சலா தான் இருக்கும். ஆமே இல்ல, எந்த இடத்துக்கு நம்ம எப்படி போக வேண்டும் என்பதை அறிகுறி காட்டுறவள் தான் நாகோமி. கைகளை தூக்கி அந்த இடத்துல நீ இப்படி போனா அடுத்து வாசிங்க. அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் பாரு, அவன் களத்துல எல்லாம் விதைச்சிட்டு என்ன செய்வான்? புசிப்பார் குடிப்பார். அதை அவன் கண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? எதிர்படாத ஒளிச்சு நெல். ஒரு மாமி சொல்லி விடுகிற ஆலோசனை கேட்ட மருமகனும். அடுத்து அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். ஆமென். இது ஒரு அருமையான ஆலோசனை. நான் உங்களுக்கு பின்னால கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் இதை விவரமா உங்களுக்கு சொல்லுறேன். இப்ப வந்து முன்குறி உங்களுக்கு முன்னால ஒரு இத என்ன செய்யலாம்? முன்னுரை. ஆமா, முன்னுரையாக சொல்லுவேன். ஆனா நீங்க பின்னால நான் உங்களுக்கு அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான அதை சொல்லி தருவேன். எப்படி பாருங்க, அதுக்கு முன்ன அவன் கதிர்புறக்க போச்சுமே இவன் விசாரிச்சிருவான். இது யாரு? நீ எங்க இருந்து வந்த? எப்படி வந்த? ஒரு ஊர் என்ன? நீ ஒரு மாமி எவ்வளவு அன்பா பாக்கியன்னு நான் அறிஞ்சிட்டேன். முதல் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட காரணம் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அவளோட வாழ்க்கையில என்ன இருந்து? சாட்சி. அந்த சாட்சியை தான் யார் அறிஞ்சா? போவசத். ஆமா, ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளை, தன் மாமியை காக்குற பிள்ளை, பாக்குற பிள்ளை, தன் ஜனத்தோட நின்ன பிள்ளை. அவன் சொல்லுவான், அவளை பார்த்து உன்னுடைய காரியம் எல்லாவற்றினால் அறிந்தேன். இந்த வாசிங்க. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். நீ செய்ய வேண்டியது இன்னதென்று யார் சொல்லுவா? அவன் உனக்கு சொல்ல. அப்ப இவ்வளவு தூரம் யார் சொன்னது? நகோமி. நகோமி சொன்னதை ஒரு வார்த்தை விடாத கீழ்ப்படுத்தது யாரு? ரூத். இனி சொல்லி விடியா, முதல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லி இதுவரை நீ கீழ்ப்படுது. இனி செல்ல வேண்டியதை யார் சொல்லுவா? அவன் உனக்கு சொல்லுவான். அதற்காக நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றார். நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் சரி. என்ன பிள்ளைன்னு சொல்லுமா? சொல்லுவாங்களா?
ஒன்னுட்டு நான் கேட்கணுமா? நீ அங்க போய் உட்காரு, நானே என்ன புருஷன் எடுத்த தீர்மானத்தை நீ கவனிச்சுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சூத்திரம் போனா அடுத்து வாசிங்க. அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். அவள் களத்துக்கு போய் தன் மாமி கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். என்ன இந்த குடும்பத்துக்குள்ள ஒண்ணு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால தீர்மானம் எடுத்தது ரூத்து, நகோமிக்கு பின்னால் வந்தது ரூத்து. ஆனா நகோமி செல்வதை கேட்டது ரூத். ஆமென். என்ன சொன்னாலும் ரூத் கேட்டா. நகோமி வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டதும் யாரு? ரூத். நீ இங்க போ மக்களே, அங்க போ, இப்படி பண்ணு, இப்படி செய்ய சொன்னத தெய்வ வார்த்தையா ஏற்றுக்கொண்டவனும் ரூத். வாசிங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரட்டு திருப்பி ஒரு ஸ்திரீ தன் பாதம் தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். ஆமென். யார் சொல்லிவிட்டது இதெல்லாம்? நகோமி. அதில் ஒன்று தவறாக செய்தது யாரு? ரூத். நல்லா கவனிங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இச்சையை விட்டு ஓடுனவர்கள் யாரெல்லாம் பைபிள்ல சொல்லுங்க பாப்போம். யாரு? யோசேப்பு. வேற யாரு? போவாஸ். நான் பாருங்க, அதுல யோசேப்பு பலவந்தமாய் பிடிக்கப்பட்டாலும் பக்கத்துல வந்த பின்பு கூட அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காதவன் போவாஸ். ஒரு கல்லையிலேயே சொன்னாங்க. இப்ப எங்க பக்கத்துல என்ன செஞ்சிருக்கா? காலுக்கு கிட்ட என்ன செஞ்சிட்டா? போய் படுத்தாச்சு. அரண்டு புரண்டு தூங்குகிற நேரத்துல அவன் எழுப்பி என்ன காக்கான்? வாசிங்க. ஒரு ஸ்திரீ தன் பாதம் தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ஆமென். இது யார் சொல்லி கொடுத்தது? மாமி. போர்வை விரின்னு நீ சொல்லு, நீ சுதந்திரவாளின்னு சொல்லு. இப்ப புரிஞ்சுதா? அம்மா வீடு அப்பா வீடு கல்யாணம் பண்ணினதோட சுதந்திரம் தீர்ந்து போச்சு. சொல்லுங்க பப்பு வாயத்தனம். அப்புறம் சுதந்திரம் மாமி சொல்லுகிற போவாசம். ஆமென். சோத்திரம். நீ என் சுதந்திர வாளி, என் போர்வை என்னோடு போடு. அடுத்த வாசிங்க. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பாத்தீங்களா? முதல் வார்த்தை போவாஸ் இந்த நகோமியை பார்த்து என்ன சொல்றார்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இரண்டாவது காரியம் நீ தரித்திரரோ ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாத. ஹalleluya. சாட்சி. சாட்சி பாத்தீங்களா? நீ ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் புறமே போகாதபடியால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். உன்னுடைய முந்தின நற்குணம் நீ சோத்திரம் எலிமலைக்குடைய மகனாகிய சோத்திரம் அந்த பேரு கிளியோன் மக்களோருக்கு வாழ்க்கப்பட்டிருந்த அந்த வாழ்க்கை நற்குணத்தை பார்க்கிறோம். உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் பிந்தின வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு புருஷன் செத்த பின்பு ஒரு மாமியோடு வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்குது? உத்தமமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பைபிளை வாசிக்காத, இந்த கதை தெரியாத அநேக குடும்பங்கள் ஹிந்துல புற ஜாதியா இருக்கிறவங்க குடும்பத்தில் நசாட்சியா இருக்காங்க, கத்திற்கு மேல இருக்காங்க. ஆனா எல்லாரும் இந்த கத்துடைய பிள்ளைகள் தான்
குடும்பத்துல மாமி விழிச்சது ஞானக்காண்டு. எப்படி பேசுவாங்க தெரியுமா? நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். வாய எங்க போயிருக்காங்க உங்க உங்க யாரு அது உங்க மாமி மாமின்னே சொல்ல மாட்டாங்க. சிலவங்க வந்த விதத்துல கொஞ்ச நாள் அம்மா 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 அம்மான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மையும் காணாது அப்பனையும் காணாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க ஆன்டின்னு கூப்பிட்டுருவாங்க. கொஞ்ச நாள் அடுத்த ஆன்டியும் காணாது அவங்களையும் காணாது. அவங்களுக்கு பக்கம் அவங்கள கூப்பிட வாய்ப்புல வச்சு முடிவு விட்டுருவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளை அவன் சொல்றான் அவனுடைய வாழ்க்கையை ஆமென் ஸ்தோத்திரம். நான் இந்த வாசியத உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. உத்தமமா இருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே. ஏனி மகளே நீ பயப்படாத. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். பாத்தீங்களா? யார் அறிஞ்சா? ஒரு சாட்சி புறத்திய சொல்லணும். நீ நல்லவா, உன்னுடைய குணாதிசயம் நல்லவான்னு பக்கத்து வீடு சொல்லணும், சுற்றி இருக்கவங்க சொல்லணும். என்ன சொல்றாங்களா? அவன் சொல்றான் உன் குணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஊராருக்கு தெரியும். நம்ம குணம் சாட்சி எப்படி சொல்லியாங்க ஊரார்? சற்று ஒருக்க நிறுத்தி சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒரு ரூத்தா இருப்போமா? நம்ம மாமி ஒரு நகோமியா இருக்காங்களா? நம்ம ஒரு ரூத்தா இருந்து உட்கார்ந்து ஆலோசனை காப்போமா? இவன் அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இவன் வயக்காரன்ட்ட காப்பா இந்த பொண்ணு யாருன்னு அவங்க இவருக்கு சாட்சி என்ன சொல்லி கொடுப்பாங்க? சொல்லி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்ச 6 அல்லேலூயா. நான் 6 தான் முடிச்ச சொன்னேன். கர்த்தர் பிள்ளையே, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஒரு நகோமியை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கரிசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் ஒரு ரூத்தை போல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிடுங்க. மாமி மாமா பார்க்க வேண்டியது நம்ம மேல விழுந்த சில குடும்பத்துல தரமாட்டாங்க. பார்க்க பெண்ணாட்சி பண்ணிடுவாங்க. தரமாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, போக விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என் தேவனுடைய இருதயத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா, ஹalleluya. இந்த நேரத்துல நம்ம மேல விழுந்த கடமை என்ன? கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிற காரியத்தை அறிகிறேன். நான் ஒரு ரூத்தா இருக்க வீட்டுக்கு எழுப்ப வேண்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முடிந்த அளவுல முழங்கால் போடுவோமா? ஆமென். கேட்ட வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தையாவது உங்க இருதயத்தை தொடும். ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய கடமை உண்டு. நான் ஓர்பாளை போல விட்டு போக கூடாது. நம்ம பார்த்தோம்னா நகோமி ஒரு காலம் திட்டி இருக்க மாட்டான்னு நினைச்சீங்களா? இல்ல, வந்திருக்கலாம். ஆனால் ரூத் சாட்சியை காத்து கொண்டார். நம்ம வாழ்க்கையில நாம் தான் அந்த கடனாளிகளா இருக்கிறோம். நாம் தான் செய்ய வேண்டிய காரியம். ஆமென். இன்னைக்கு தேவன் எனக்கு உணர்த்தி தாய். நான் ஒரு ரூத்தா